படுக்கையிலிருந்து எழும்போது எந்த பக்கமாக திரும்பி எழ வேண்டும்? நாம் உறக்கத்தில் இருக்கும்போது எப்படி வேண்டுமானாலும் படுத்து தூங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் காலையில் விழித்து எழும்போது எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்று மருத்துவ ரீதியாக ஒரு கூற்று உள்ளது. நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதிகமாக துடுக்குத்தனமாக இருக்கும் குழந்தைகளை பார்த்து, "இவன் என்ன இடபாகம் இழந்தவனோ?" என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். இதில் உள்ள உண்மை என்னவென்று தெரியவில்லை. தூங்கி இடப்பக்கமாக எழுந்திருப்பதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்ற ஒரு உண்மை மட்டும் தெரிகிறது. நம் உடலைச் சுற்றி 2 விதமான காந்த வளையங்கள் உள்ளன. இவை முதலாவதாக கால் வழியாக ஆரம்பித்து தலை வரைக்கும், பின் தலை வழியாக ஆரம்பித்து கால் வரைக்கும் சுற்றி வருகிறது. 2வது காந்த வளையம் இடது பக்கம் இருந்து முன்பாகம் வழியாக வலது பக்கத்திற்கும், வலது பக்கத்திலிருந்து பின்பாகம் வழியாக இடது பக்கமும் வலம் வருகின்றது. காந்த வளையத்தின் திசைக்கு ஏற்றவாறு உடல் அசையும் போது காந்த வளையத்தின் சுருள்கள் இறுகுகின்றன. எதிராக அசையும் போது சுருள் தோய்ந்து உடல் இயக்கத்தின் செயல்திறனை தளர்வடையச் செய்யுது. எனவே உடல் வலது பக்கமாக திரும்பி எழும்போது காந்த வளையத்தின் சுருள்களை இறுகச் செய்யும் என்பதை நவீன விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது. எனவே தூங்கி எழும்போது வலது பக்கம் திரும்பியே எழ வேண்டும். இதுவே விஞ்ஞான உண்மை.